மாதிரி இருக்கு. ஹரிஹரனை பத்தி அதிகமா பாரதியார் பல்கலைக்கழகத்துல உணவு அறிவியல் கேட்டரிங் டெக்னாலஜில கோல்டு மெடலிஸ்ட் நல்ல பழக்கம் வாங்கினவர். அதை தவிர அவரோட அப்பா இங்க உள்ள சமையல் கலைஞர்கள் சங்கத்தோட தலைவராக இருக்கார். இப்படி பலவிதமான சிறப்புகளுக்கு உள்ளான ஹரிஹரன் இன்னைக்கு நம்ம எல்லாம் மிகவும் அதிகமான பல சமையல் வெரைட்டி செஞ்சு அசத்தப்படுறாரு. என்ன பண்றாருன்னு முதல்ல பார்க்கலாம். ஹரிஹரன் ரொம்ப சந்தோஷம். அவங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். என்னென்ன ஐட்டம் முதல்ல அது சொல்லுங்க. இந்த கோவை கொங்கு மண்டலங்கிறது கோவை மாவட்டம் கொங்கு மண்டலத்தோட கேபிட்டலா இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த கோவையில் நமக்கு என்னென்ன ஃபேமஸ்னா மனிதனுக்கு தேவையானது 3 ஐட்டம். ஒன்று உணவு, இன்னொன்று உடை, இன்னொன்று உடை. இந்த 2 கோவையில் ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் பருத்திக்கு ரொம்ப தேவைப்படுறது கோவை. அதே மாதிரி உணவுக்கும் தேவைப்படுறது கோவை. நம்ம கொண்டு வந்துருக்கிற இந்த ஐட்டம்ஸ்லாம் பார்த்தா எனக்கு வாய் போடுது. இப்பவே சாப்பிடணும் போல. நீங்க முதல்ல செய்ய ஆரம்பிச்சிருக்கிறேன். சரி, நம்ம முதல்ல ஒரு இனிப்போட இனிப்போட ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு கொங்கு நாடுகளில் உங்களுக்கு தேவைப்பானது இளநீர், பொள்ளாச்சி, கோவை மாவட்டம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு தென்னை விவசாயம் அதிகம். அப்படி இருக்கும்போது இயற்கையாக அதாவது அடுப்பு கூட பற்ற வைக்காமல் நம்ம செய்யக்கூடிய ஐட்டம்லாம் இளநீர் பாயாசம். இளநீர் பாயாசம் ரொம்ப உஷ்ணம். இப்போ மக்களுக்கு வர முக்கியமான நோய்கள் எல்லாமே உங்களுக்கு உஷ்ணத்தினால வரக்கூடியது அதிகளோட. அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம இளநீர் பாயாசம் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, ரொம்ப உணவு, அதில் இருக்கிற ஊட்டச்சத்து ரொம்ப அதிகம். நீங்க ஃபுட் சயின்ஸ் மாணவங்கனால அந்த ஊட்டச்சத்தெல்லாம் பற்றி கூடவே ஒரு டிப்ஸா சொல்லிட்டே இருக்கேன். படிச்சிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு இளநீர் பாயசத்துக்கு நம்ம தேவையானது தேங்காய்ப்பால். ஃபஸ்ட்டு அந்த தேங்காய் நம்ம இலக்கா உள்ள தேங்காயை முதல் பால் அரைச்சி முதல் பால் கூடவே பனங்கற்கண்டோட அதையும் தேங்காய் கூட சேர்த்து அரைச்சி அதோட எசன்ஸோட சேர்த்து எடுத்துக்கணும் பால். தேங்காய் பால் இருக்கும்போது அந்த பனங்கற்கண்டையும் போட்டு அரைச்சி அந்த எசன்ஸோட பால் எடுத்துக்கணும். அவங்க தனியாக ஆட் பண்ணோம்னா கலர் மாறும். பனங்கற்கண்டுக்கு பதிலாக சக்கரை போடலாம், வெள்ளம் போடலாம் அப்படின்னா. ஏன்னா நமக்கு உஷ்ணம் தான் நம்ம இதில் மெயினாக பார்க்கும்போது நம்ம இந்த பனங்கற்கண்டுக்கு அந்த உஷ்ணத்தை குறையாது. அதுவும் இல்லாமல் ஜீரண சக்தி அதிகம் பனங்கற்கண்டு. அதனால நம்ம அந்த பனங்கற்கண்டு இயற்கை முறையில் நம்ம இதை ஒன்றாக ஒரு கப் தேங்காய் பாலுக்கு ஒரு கப் அரை கப்பு பனங்கற்கண்டு. இளநீர்லேயே உங்களுக்கு நிறைய இனிப்பு இருக்கிறதுனால நம்ம அரை கப்பு பனங்கற்கண்டு சேர்த்தா போதும். இளநீர் வழிக்கை பழம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு பழம் இளநீர். அப்புறம் பால் சுண்ட காய்ச்சின பால் நமக்கு விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம ஒரு சுவைக்கு அதுக்காக சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம பொறுத்து உடனே சுவை இருக்கும். நம்ம அதுலேயே ஊட்டத்துக்கு 60 கிலோ கிராமம் சாப்பிட்டேன் 80 ரூபாய் ஆகாமல் பார்க்கலாம். இளநீர் இது அடுப்பு பற்ற வச்சு தேவையில்லை. ஸ்டாண்டு வச்சுருக்கோம். இளநீர் எடுத்துக்கிட்டோம். ஏற்கனவே அரைச்சி எடுத்து வடிகட்டி வச்சு தேங்காய் பால் எடுத்து அது பனங்கற்கண்டு சேர்த்து அரைச்சிருக்கோம். இந்த போடும்போது அது சம அளவு இளநீர் எவ்வளோ ஊற்றிருக்கோமோ அந்த அளவு தேங்காய் பால் வைக்கணும். ஊற்றிட்டு நல்லா சுண்ட காய்ச்சி பால் எடுத்து வச்சுருக்கோம். அந்த பால் எந்த அளவு எடுத்துருக்கோமோ அதில் அரை அளவு, ஒரு கப் தேங்காய் பால் ஒரு கப் இளநீர் அரை அளவு சுண்ட காய்ச்சிருக்கோம். இந்த பிரச்சனைகள்லாம் கருமாறு இருக்காது. அவங்க பாரு வேற பேருக்கு உடம்பு கேட்கறாங்க. அவங்க பண்ணுவாங்க. இன்னொரு இது கேலரி பார்த்தீங்கன்னா ஒரு 490 தேங்காய் பால் கொலஸ்ட்ரால் இருக்கணும். இதை நம்ம திருப்பி சுண்டக்காய்ச்சி பால் கொடுக்குறோம். அதனால கிளறி கொஞ்சம் அதிகம். இளநீர் பாயசத்தை நம்ம திருமணங்கள்ல நிறைய கொங்கு மண்டல திருமணங்கள்ல இருக்கும். இது நல்லா காலை கலக்குன்னா ரெடி. What we have to do?